அப்பா சரி அண்ணா அம்மா எங்கள் அம்மா சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியம். நல்ல படம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஆமாம், இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து வம்சிக்கிட்ட நான் பேசணும், ஃபோன் போட்டு கொடுன்னு சொல்லி பேசினாங்க. என் பையனை திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவன் ஒரு 4 வருஷமாக ரொம்ப சீரியஸாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுவரை நீங்கள் என்னடா பண்ண முடியும், இவ்வளோ நல்ல ஒரு படம் எடுத்திருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவான ஃபில்மாக இருக்குது. ஒரு விஷயம் என்ன நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு தெலுங்குல நடிச்ச படம் டப்பிங் பண்ணியிருக்காங்கிற மூட்லேயே நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. தியேட்டரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கேபி சார் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. பாலச்சந்தர் சார் படம் மாதிரி இருக்குது. நான் சுவாதி முதியம்னு ஒரு படம் பார்த்தேன். அப்போது அந்த படம் பார்த்தப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன். நாக் சாரோட மேக்கப் மேன் இருக்காரு, காஸ்டியூமர் இருக்காரு. நான் போனேன், என் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. நான் கூட என் சார் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டது இல்லை, நீங்கள் அவர் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த கேரக்டர் மேலே வந்து அப்படி ஒரு அன்பு கிடச்சிருக்கு அப்படின்னா பிளெஸிங் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் இந்த படத்துக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல. பட் வந்து நல்ல படம் மட்டும் தெரியும். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா குறை சொல்லுவார், நல்லா இருக்குடா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை அப்படிம்பாரு. அவர் ஃபோன் பண்ணிட்டு சூப்பர் கண்ணு இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எல்லாரையுமே திருப்தி பண்ண படமாக இது இருக்குது. அண்ட் ரெவ்யூஸ், இந்த படத்துக்கு கிடைச்ச ரெவ்யூஸ் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்திரமா. அவ்வளோ அழகான ரிவ்யூஸ், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி, சின்ன குறைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. வம்சி எந்த இடத்துலையுமே ஒரு நெகட்டிவ் விஷயமே வைக்கவே இல்லை. நட்புங்கிற விஷயம், வாழ்க்கையை எப்படி பார்க்கணுங்கிற விஷயம், எல்லாரும் சம்பளம் வாங்குறது, அந்த லோன் அடைக்கிறது, அந்த ஓட்டத்திலேயே போயிடும். குழந்தை கிட்ட கூட உட்காந்து கொஞ்சம் நிமிஷம் பேசுறது கிடையாது. நான் தான் சொல்ல, நைட் நான் போனால் என் பொண்ணு தூங்கிடுதுங்க 10:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போதுன்னு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. லைஃப் அதுதானே, ரிலேஷன்ஷிப்ஸ் தானே முக்கியம். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கடைசியில் உங்கள் குழந்தை கூடயோ அப்பா அம்மா கூடயோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. இந்த மாதிரியான ரியலைசேஷன்லாம் இந்த படத்து மூலமாக எனக்கு வந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்ததுக்கு முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நாக் சார், நான் டிவிலே கூட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக் வந்து இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்க போது நாக் சாரை இன்வைட் பண்ணியிருக்கோம். நாக் சார் நடிகர் சங்கத்தில் மெம்பராக போகிறாரு, தமிழ் நடிகர் சங்கத்தில். அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், சச் அன் எமோஷனல் ஜேர்னி ஃபார் மீ சார். நான் உங்ககிட்ட அன்றைக்கி சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாரோட இன்டர்வியூ படிச்சுட்டு அது வந்து நான் என்னை மாற்றிக்க நிறைய ட்ரை பண்ணேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது. சார் நான் 10th படிக்கும்போது ஒரு ஃபிலிம்ஃபேர் இன்டர்வியூ படித்தேன். அதை நான் கட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். இல்லைன்னா நீ காமிச்சிருக்கலாம் சார் கிட்ட. ஐயா, அப்போ சார் வந்து காலேஜ் படித்து முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக நடிக்க வந்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து திரும்ப நாக் சாருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நாக் சார் வீட்டில் போய் உட்காந்து அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, அவர் நாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ளெஷர் சார், ட்ரூ ப்ளெஷர் ஃபார் மீ. From the day the film has released, more than Telugu, I've been getting continuous phone calls from Chennai, from all my old friends. And Amala, my wife, she's been getting so many phone calls from all her friends, from our Kalakshetra friends, from our film fraternity friends, from friends out of the films. Everybody has been calling her and saying, please pass this on to your husband. He's done so well. We have become a big fan of him now here in Tamil Nadu. And that made me feel very, very good. And I'm so happy. I thank people of Tamil Nadu and people of the press, everybody here again for giving us this beautiful experience. It's a real celebration for all of us. I'm so very happy. Even my dubbing has been accepted. I was very, very, very worried. That was my only nightmare about this film, nothing else. And when Karthi said, you have to dub, sir, nobody else can dub, only you have to dub, that was the day my nightmare started. Till it released, and when they said, yes, you have been accepted, that was good enough for me. And I'm very happy about that. When I saw Karthi's enthusiasm or his passion for filmmaking while we're shooting, I was awakened again during this film. And I thought of my earlier days, how it was, and it just, sometimes you need to be woken up. And this is what Karthi has done to me. And I'm sure my next film, I'll be much better than this. Thank you very much. சார், அவர் ரொமான்ஸ் கிங் சார். என்ன சார் நீங்க? No problem, sir. And wheelchair also I'll do romance. 4 வருங்க சார். இங்க
She's going to meet you all tomorrow, for sure. Part 2, we can't take her out because she wants to act with Nag sir as a heroine. அப்போ கார்த்தி சார் வீல் சேர் உட்காரும் போது நாக் சார் சேர்த்து அவர் பண்ணும். தமனாக்கு வந்து யூஸ்வலாக நம்ம அவங்கள வந்து ஒரு சவுத் இந்தியன் பொண்ணாக மாற்றுறதுக்கு நிறைய போராடும். ஆனால் இந்த படத்தில் வந்து வெள்ளக்காரி மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க. நாங்கள் தான் மறுபடியும் சொன்னோம், இல்லைங்க இந்தியாவிலேருந்து தான் கூட்டு வந்து நாங்கள் திரும்ப கூட்டு போயிடும், இங்கே விட்டுட்டு போக முடியாது.